ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன் டெட் பேப்பர் 2 சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியோட எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம மொபைல் ஆப்லையும் வெப்சைட்டு sahana.co.inலையும் டிஎன் டெட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கான டெய்லி குவிசஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒருவனுக்கு தரப்படும் கல்வியும் பயிற்சியும் அவன் வளரும் சூழ்நிலையும் அவனை உருவாக்குகின்றன. ஆனால் மரபு நிலைக்கு எந்த பங்கும் இல்லை. இக்கருத்தை வலியுறுத்தியவர் வாட்சன். வாட்சனை நடத்தையியல் உளவியலின் தந்தைன்னு சொல்றாங்க. நடத்தையியல் உளவியலின் தந்தை. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனுஷனோட நடத்தை எது மூலமா வருது அப்படின்னா, கல்வி, பயிற்சி, சூழ்நிலை இதெல்லாமே சேர்த்துதான் அவனை உருவாக்குது. ஆனா மரபு நிலை, அதாவது நம்மளோட பாரம்பரியம் எந்த ஒரு பங்கும் கிடையாது அப்படின்றாரு. ஜூக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்த உளவியல் அறிஞர் பிரான்சிஸ் கால்டன். பிரான்சிஸ் கால்டன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு குடும்பம் பாரம்பரியமா மேதையாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜூக்ஸ் குடும்பம், அதாவது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பரம்பரையா குற்றவாளிகளா மட்டுமே இருக்காங்க அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. என்னிடம் உடல் நலமுள்ள சில குழந்தைகளை ஒப்படையுங்கள். எத்தன்மையுள்ளவர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்றும் முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள் என்று கூறியவர் வாட்சன். மனிதனின் வளர்ச்சியையும் அதனின்று எழும் நடத்தையையும் உறுதி செய்யும் காரணங்களில் முக்கியமானவை மரபு நிலையும் சூழ்நிலையும். உடல் வளர்ச்சியானது பொதுவாக டேஸ் வளர்ச்சி நிலைகளை கொண்டுள்ளது. 5 என்னென்ன அப்படின்னா, ப்ரீநட்டல் ஸ்டேஜ். அடுத்து ப்ரீநட்டல் ஸ்டேஜ் அப்படின்னா கருவுற்ற நிலை. இன்ஃபான்சி 0ல இருந்து 2 வயசு வரைக்கும். சைல்டுஹுட் 2ல இருந்து 12 வயசு வரைக்கும். அடுத்து அடோல்சன்ஸ், அது 12ல இருந்து 18 வயசு. அடுத்து அடல்ட்ஹுட், அது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு என்று அழைக்கப்படும் பருவம் குமர பருவம். சூழ்நிலை பற்றி ஆய்வு செய்த உளவியல் அறிஞர் கெல்லாக். பள்ளி முன்பருவம் என்பது 3 முதல் 6 ஆண்டுகள். பள்ளி முன்பருவம் அப்படின்னா கிண்டர் கார்டன், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீ ஸ்கூல் பிள்ளைங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான். குறுநடை பருவம் என்பது 1 முதல் 3 ஆண்டுகள். டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மரியா மாண்டிசோரி. கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பிரிவு 14 வயதுக்குட்பட்ட அனைத்து சிறுவர்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது? பிரிவு 45. இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர் அபுல் கலாம் ஆசாத். இவர் 1947ல இருந்து 1958 வரைக்கும் கல்வி மந்திரியா இருந்தாரு. அதே மாதிரி இவரோட பிறந்த நாள் எப்போ அப்படின்னா நவம்பர் 11. இதை தேசிய கல்வி தினமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தேசிய கல்வி தினம். வளர்ச்சியும் மாற்றமும் என்னும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது எது? நேர்கோட்டு முறை. மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் டேஸ் நிலையில் இருந்து ஆரம்பமாகிறது, பிறந்து 2 வருடங்கள் கழித்து. கீழ்கண்டவற்றில் எது அடிப்படை மன எழுச்சி? சினம். மன எழுச்சி அப்படின்னா எமோஷன்ஸ்.
எமோஷன்ஸில் எதெல்லாம் வந்துடும் அப்படின்னு பார்க்கும்போது சேடு, ஹாப்பி, அப்புறம் ஒரு பயம், கோபம், வெறுப்பு, ஆச்சரியம், இது எல்லாமே எமோஷன்ஸில் சேர்ந்தது தான். இலவச கட்டாய கல்வி எந்த வயது வரை இந்தியாவில் வழங்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. கல்வி என்பது அனுபவங்களை மறுபடியும் வடிவமைத்தல். எஜுகேஷன் இஸ் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற கருத்துடையவர் ஜான் டூயி. இவர் யாரு அப்படின்னா அமெரிக்க தத்துவ ஞானி. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஓல்டன் வால்ட் பள்ளியை தோற்றுவித்தவர் பால் ஹேஹப். இந்த பள்ளி 1910 தொடங்கப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது சுதந்திரம், சுயாட்சி, சமூக வாழ்வு, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணுன்றதுக்காக இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. இது ஒரு சீர்திருத்த கல்வி இயக்கத்தோட ஒரு பகுதியாகவும் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் எந்த தன்மை ஒரே மாதிரியான இரட்டையருக்கு இல்லாதது? அவர்கள் எதிர்பாலினமாக இருப்பார்கள். இரட்டையர்னா ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோமா? ட்வின்ஸ் பார்க்கும்போது ஒரு சிலரை பார்க்கும்போது ஒரே மாதிரியா இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுல எதுக்குமே சம்மந்தமே இல்லாம இருக்கிறது அப்படின்றது ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் பிறக்கிறது தான். டேஸ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று சொன்னார் ஸ்டான்லி ஹால். குமர பருவம். நம்மளோட வெப்சைட் sahana.co.in. அதுலேயும் நம்மளோட மொபைல் ஆப்லேயும் டெய்லி குவிசஸ், அதாவது டிஎன் டெட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கான பேப்பர் 2க்கான டெய்லி குவிசஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதை அட்டென்ட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அகாடமியில் டிஎன் டெட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் பேப்பர் 2க்கான வீடியோ கிளாஸஸ் வித் ஸ்டடி மெட்டீரியலோட வருது. எம்சிக்யூ குவிஸும் வந்துடும். இது முழுக்க தமிழில் மட்டுமே இந்த கிளாஸ் நடக்கும். இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணுங்க. மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.